பிடித்தது என்றால் அவன் என்ன மதம், அவன் என்ன சாதி, அவன் பணக்காரனா, அவன் ஏழையா, நீங்களாம் அந்த இதுவா, நீங்களா இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோமா? ஒரு சாப்பாடு என்று வந்தால் 10 கைகள் அந்த தட்டிலிருந்து எடுத்து உண்டு வாழ்ந்த காலம்தான் நம்முடைய கல்லூரி காலமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த நட்பு நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி. நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். அதை பார்த்திருக்கீங்களா நீங்க? நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். பட்டிமன்றத்துல என்னோடு எப்போதும் எதிரணியிலே பேசுகிறாரு பட்டிமன்றம் ராஜா. அவர் நல்லவள, அவர் இன்னைக்கு வரல. அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து இன்றைக்கு பட்டிமன்றங்களை கோலோச்சுகிற ஒரு இடத்துக்கு தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வாலும் வந்தவர். நான் ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான். அவருக்கு திருமணத்துக்கு நாள்லாம் குறிச்சிருக்காங்க. அப்ப இப்பெல்லாம் திருமணம்னா என்னென்ன பண்றாங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் உங்க ஊர்ல வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா? ஒரு தம்பி வந்துருச்சுன்றார், அவரே எடுத்திருப்பாரு அநேகமா. கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தா பரவாயில்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறாங்க. அட மக்கா, நீ போட்டோ எடு, எதுக்கு ட்ரெயின் முன்னாடி போய் எடுக்கிற? அதுல ஒருத்தர், அந்த அம்மா கொஞ்சம் பருமனா இருக்கு, ஒன்னும் தவறு இல்லை, நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இருக்கு. இந்த போட்டோகிராஃபர் சும்மா இல்லாம தம்பி அவங்கள தூக்குங்க இருந்துச்சு. எதுக்கு? ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு. அவர் சொன்ன உடனே வீரம் அவருக்கு தூக்கினாரு. 2 பேர் இதுல நிக்கிறாங்க, போட்ல நிக்கிறாங்க. இந்த அம்மாவை தூக்கினோட போட்டு கவுந்து பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள விழுந்து, இவங்க விழுந்த வேகத்துல கேமராக்காரரை பிடிச்சு இழுத்து, அப்புறம் அந்த திருமணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. திருமணத்துக்கு முந்தின நாள் டான்ஸ் வேற வைக்கிறாங்க. இப்ப ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் டான்ஸ் ஆடு, எல்லா பார்ட்டி டான்ஸ் ஆடுது, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா ஆடல தப்பு ஒண்ணு இல்லையே, நடனன்றது எல்லாருக்கும். ஆனா ஒரு திருமணமே நின்று போச்சு. ஏன்னா அந்த கல்யாண பொண்ணு அந்த அந்த திருமணம் செய்து கொள்ள போற இளைஞருக்கு அவ்வளவு டான்ஸ் ஆட வரலைங்க. அது இயல்பு தானங்க, ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. அந்த இளைஞருக்கு வரல, அந்த பொண்ணு நல்லா ஆடுது. அது பொறுத்து பார்த்தது இந்த ஆள் சரியா ஆடலன்னு வேற ஒரு நண்பரோட நடனம், இவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவர் சாரோட வீட்டு திருமணத்துல என்னன்னாக்க, அப்பெல்லாம் கார்லாம் கிடையாது, ரொம்ப ரேரா தான் யாராவது கார் வச்சிருப்பாங்க. அந்த தெருவுல கார் போனாலே 7-8 பிள்ளைங்க பின்னாடியே ஓடு. பாத்திருக்கீங்களா நீங்க? இங்க இப்ப இருக்கிற பசங்களுக்குலாம் சொன்னா நம்மள கேவலமா பார்ப்பாங்க. ஒரு கார் போனா நீ பின்னாடி ஓடி இருக்க, நீ உன் ரேஞ்ச் அவ்வளவுதானா? காரை விடுங்க, இந்த சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு அவர் சைக்கிள் எடுப்போம், ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்கெல்லாம் சொந்தமாவே சைக்கிள் வாங்கி கத்துக்கிட்டீங்களா? நாங்கெல்லாம் அவர் சைக்கிள் வாங்கிதான். அது 1 ஹவருங்க. 1 ஹவர்ல எவ்வளவு பேர் இப்ப சைக்கிள் கத்துப்பான்னு நினைக்கிறீங்க? 12 டிக்கெட் கத்துக்கணும். அதுல சொல்லி தரதுக்கு அது ஒரு 2 அண்ணாவோ 2 அக்காவோ இருப்பாங்க. அவங்க தள்ளுவாங்க. நம்ம 5 நிமிஷம் தான் ஒருத்தருக்கு டைம். இறங்கி அடுத்த ஏன்னா எல்லாரும் ஜாயிண்டா பணம் போட்டு அவர் சைக்கிள் எடுத்திருப்போம். அதுல இப்ப என்னோட டேர்ன் இருக்கு, இனிமே வரலன்னு வச்சுக்க. என் டேர்ன் இன்னும் வரல. வெற்றி செல்வி, என் ஃப்ரெண்ட் வெற்றி செல்வியோட டேர்ன் வந்துருச்சு. உடனே வெற்றி செல்வி உட்காந்து வச்சு அந்த 2 அக்கா தள்ளும். அப்ப நான் என்ன செய்யணும்? நியாயம் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் நிக்கணும் தானே, ஏன்னா என் டேர்ன் இல்ல. எல்லாரும் தலைதறிக்க பின்னாடியே ஓடுவோம், ஞாபகம் இருக்க? நம்ம டேர்ன் இல்லையோ தலைதறிக்க பின்னாடியே ஓடுவோம். அந்த 1 ஹவர் ஓடின ஒரே தலைமுறை நம்முடைய கடைசி தலைமுறை மாத்திரம்தான். அன்னைக்கு ஒரு அம்பாசிடர் கார்ல இருந்து ஒரு 24 பேர் இறங்கின கதையெல்லாம் நம்ம ஊர்ல உண்டு. எப்படித்தான் ஏறினாங்கன்னு தெரியும். டிக்கில இருந்து 3 பார்ட்டி இறங்கி வரும். ஏகப்பட்ட பேர் கார்ல ஏறி, மாப்பிள்ளைக்கு மட்டும் முதல் சீட்டுனா, அவர் அன்னைக்கு மாப்பிள்ளை இல்ல, அதனால அவருக்கு மட்டும் அலுங்காம கார்ல இருந்து இறங்கின உடனே அது கார்ல இருந்து இறங்கின சந்தோஷத்துல எல்லாம் மண்டபத்துக்குள்ள போயிருச்சு. உடனே இவர் கார் ஓட்டி என்ன செஞ்சிருக்காரு, அவர் காரை நிறுத்திக்க, அவர் தான் செல்ஃப் டிரைவர், அவரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு மாலை பின்னாடி டிக்கில இருக்கு, யாருமே எடுக்கல. எல்லாரும் உள்ள போன உடனே இவருடைய அப்பா, ராஜா சாருடைய அப்பா, மாலை எங்கடா, மாலை எங்க, மாலை எங்க, இப்படிதான் ஒருத்தர் கேட்டுப்போம்ல.
நாம போய் நம்ம மறந்துட்டோம்னு நம்ம என்ன செய்ய, ஒன்று தானே கொடுத்தேன் அவருடைய, நான் ஒன்று தானே கொடுத்தேன், இப்படி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க காருடைய பின் அந்த டிக்கில மாலை இருக்கு. உடனே சார், ராஜா சாருடைய அப்பா, யாருங்க அந்த டிரைவர், அவனை கூப்பிட்டு, அறிவு இருக்கு அவனுக்கு, மாலையை கூட எடுக்காம, அவர் தான் கார் ஓனரு. இவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ வாடகைக்கு கார் பிடிச்சு அவர் கார் ஓட்டி நினைச்சு, எல்லாரும் இறங்க, நீ மாப்பிள்ள மாதிரி இறங்கி வந்துடா, போய் எடுத்துட்டு வா மாலை. உடனே ராஜா சாருக்கு திக்கு திக்கு, ஐயோ இருக்கிறதே ஒரு கார், அவனு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் அந்த நண்பர் தான் அந்த கார் ஓனர் என்பதையோ அல்லது அந்த ஊரிலே கார் வைத்திருக்கிற 1-2 ஆட்களில் அவர் ஒருவர் என்பதையோ வெளிக்காட்டி இருந்தால் யாருக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும்? மாப்பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த நேரத்தில் தன்னை ஒரு கார் ஓட்டியாகவே காண்பித்துக் கொண்டு, ஐயா நான் இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இறங்கி போனார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். நண்பன் ஒருவன் தான் நமக்காக அவமானங்களை தாங்கக்கூடிய, நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு பர்சன் தான் அது நண்பன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்ப ஸ்கூல்ல எல்லாம் நாலாங்க கிளாஸ்ல பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்? ஏன்னா கடவுள் என்னை பேசுவதற்காக படைத்திருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு பயம், மைக்கு மேடை எல்லாம் கொடுக்கல, நான் யார்கிட்ட பேசுவேன்? பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். வாய் ஓயாம பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பேசினாலும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருக்கிற பருவம் தான் பள்ளிக்கூட நட்பு. கிளாஸ்ல எல்லாம் பேசும். அதுல சில டீச்சர்ஸ் எழுப்பி விட, எந்திரி. உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்? இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மிஸ் கெட் அப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோட சேர்த்து நம்ம தலைய வச்சுக்கிட்டு, உடனே சில மிஸ் அப்போ விடாது, எந்திரி ஒன்னத்தான் எந்திரி. உடனே மிஸ் நான் மட்டும் பேசல மிஸ், இவனும் பேசினா மிஸ். ஒரு நல்ல எண்ணம், 2 பேர் எந்திரிச்சு நில்லுங்கடா, 2 பெஞ்ச் மேல ஏறி அப்பவும் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் பள்ளி முடிஞ்சு கேட்ட பிடிச்சிட்டே, அது பெண்கள் தான் நிறைய செய்வாங்க. தோழியோட போய் அந்த பிள்ளையோட வீடு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டு கேட்ட பிடிச்சிக்கிட்டே நின்று ஃப்ரெண்டோட 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த கால பிள்ளைகள் என்ன செய்யும்னா, இவ்வளவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பேகை கீழே வச்சுட்டு போன் எடுத்து திரும்ப அதே ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணும். எவ்வளவு பேசிய பிறகும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருப்பதாக உணர்கிற பருவம் தான் பள்ளிக்கூட அல்லது கல்லூரி நட்பு. ஆனா கல்லூரி முடிஞ்சாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, வேலையினுடைய அந்த அலைக்கழிப்புகள் இல்ல குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக ஓடுன்னு ஓட வேண்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம செய்கிற போது சில சமயம் நட்புகளை இழந்துடுறோமோ, நம்ம நட்பு இழந்து விடுகின்றோமோ.